இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நேரில் நம்மளுக்கு வந்து ஒரு $5,113 வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இதுவே நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $110 கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் பண்ணியிருக்கு. இப்போது ஒரு ரீட்டைலில் இருக்கிற ஒரு மைண்ட் செட், கோல்டு அண்ட் சில்வர் இப்போ இங்கிருந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆகுமா, இல்லைனா வந்து இந்த ரேலி வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது கோல்டு அண்ட் சில்வர் முன்னாடி வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம், இப்போ ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், இப்போது நீங்கள் கேட்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் வந்து இப்போ வந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அதனால் ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது ஒரு சார்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். இங்கே வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும்போது அங்கே வந்து நீங்கள் செல் பண்ணிவிட்டு வெளில வரலாம்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது கோல்டு, சில்வர் அண்ட் பிளாட்டினம் பார்க்கும்போது 2025 கோல்டு அரௌண்ட் ஒரு 64% வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட் நீங்கள் 1 மந்த் எடுத்தாலே நேர்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 30% கிட்ட வந்து கோல்டு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதே நீங்கள் சில்வர் பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஒரு 150% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்து. இதே நீங்கள் பிளாட்டினம் பார்க்கும்போது நேர்லி வந்து ஒரு 130% கிட்ட வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால ஒரு ரீட்டைலர்ஸ் வந்து யோசிக்க விஷயம், இதுக்கப்புறம் வந்து கீழே வந்துருமான்னு சொல்லி. பட் எப்பயுமே வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஒரு பேனிக் வந்து நம்ம கிரியேட் ஆகாது, இப்போ இது வந்து ஃபாலோ ஆகிடுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து இது பெர்ஃபார்ம் ஆகும்போது இப்போ புரோக்கர் சைட்லேருந்து அவங்க கொடுக்குற ஒரு அனலிஸ்ட், இப்போ கோல்ட்மேன் சாக்ஸாக இருக்கட்டும், மார்கன் ஸ்டான்லி, இவங்களோட ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், கோல்ட்மேன் சாக்ஸ் இப்போது கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு $5,400 வரையும் போகும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போது இந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு பை பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் நியூஸஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போது இவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், இவங்களோட அனலைஸ் பேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த டேட்டா பேஸ் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஓகே, அதனால் இதெல்லாமே நியூஸ். ஏன்னா இப்போது இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கும் நியூஸஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஜியோ பொலிட்டிக்கல் வார் டென்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போது நம்மளுக்கு வந்து 1 February பட்ஜெட் இருக்குது. அப்போ அந்த பட்ஜெட் இம்பேக்ட், ஆனால் இப்போ எஸ்டிடி சார்ஜஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ கம்மி ஆகும்னு சொல்லி இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதுக்காக தான் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே வந்து ட்ரெண்ட் பையில் இருக்குது. பையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே உங்களுக்கு வந்து செல்லில் இருக்கும்போது சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பையிங்கில் இருக்குது. நீங்கள் செல்லிங்கில் வந்து போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன், கோல்டு வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன் அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல் டைம் ஹையில் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு ட்ரேட் ஆகுது. இப்போது கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் குரூப்பில் கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு வந்து ஒரு 4,550 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நான் நம்பர்ஸாக சொல்லியிருந்தேன், அனலைஸ் பண்ணாமல் நான் ஒரு நம்பர்ஸாக சொல்லியிருந்தேன். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து என்ன அனலைசிஸ் சொல்லி நான் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகுது. ஒரு தடையும் நம்மளுக்கு வந்து ஹிட் ஆகும்போது எல்லாமே வந்து ரிஜெக்ஷன்ஸ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்ட விஷயம், கோல்டு வந்து கீழே வருவான்னு சொல்லி இல்லை நான் சொல்லியிருந்தேன். அப்போ இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட்டை இங்கே வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு $200 கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்டம் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து ஆல் டைம் ஹை. அப்போ ஆல் டைம் ஹைலையும் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போது நம்மளுக்கு இந்த டார்கெட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,653 இது வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸாக வந்து இருக்கும். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன, இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 4,650. இப்போ அதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 4,965 வரையும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இதுதான் வந்து கோல்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கோல்டு நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். கோல்டு வந்து 4979 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒன்ஸ் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 5434 வரையும் இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது இதை வந்து நான் எதை பேஸ் பண்ணிட்டு கொடுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஏன்னா இப்போ நான் டெக்னிக்கல் சொல்கிறது வந்து இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு ஃபிபனாக்கி இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டூல்ஸை வச்சு தான் வந்து நான் அனலைஸ் பண்ணுறது. இப்போ அந்த டூல்ஸ் வச்சு பார்க்கும்போதே வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கோல்டு எது வரையும் போகும்னு சொல்லி கிளியராக அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொன்னேன். இந்த லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் இதே சேம் சார்ட் தான் உங்களுக்கும் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா வரும். இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரை பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்க்கும்போது ஒரு எலியட் வியூ அந்த ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து 5434. இப்போ இந்த வீக் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இது வரையும் போக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம நியூஸஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், நியூஸஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். அப்போ இது வந்து ஒரு இப்போ இது பார்க்கும்போது எனக்கு டார்கெட் ஒரு 5434ன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ எனக்கு வந்து இது வந்து லோ ப்ரைஸா ஹை ப்ரைஸா? அப்போது இது வந்து எனக்கு இது பொறுத்த வரையும் எனக்கு இது லோ ப்ரைஸ், இது ஹை ப்ரைஸ் கிடையாது. பட் நம்மளுக்கு நியூஸஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு 5100 வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு வர நியூஸஸ். பட் நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிளியரான வியூ கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன்ஸ் எடுப்போம் தவிர நியூஸஸை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், டிசிஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். அப்போது கோல்டு ஸ்டில் என்னோடய வியூ சேம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட வியூ ஃபிசிக்கல் கோல்டு 15,000 அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பர் கிராம் ஃபிசிக்கல் கோல்டு 18,000 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டில் என்னோட வியூ சேம். பட் இங்கே என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த வீக் க்ளோசிங் வந்து எப்படி இருக்குது, க்ளோசிங் வந்து இப்போ ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $5,000 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கோல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்க்கலாம். இப்போ சில்வர் நம்ம முன்னாடி அதே மாதிரி என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ சில்வர் வந்து ஒரு $110 வந்து நமக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கு. அப்போ முன்னாடியே வந்து இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணமா சொல்லி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து சில்வர் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லியிருந்தேன் சில்வர் வந்து 93.68 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது சில்வர் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் வீக்லி க்ளோசிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து வீக்லி க்ளோசிங் வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்னோட முன்னாடியே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணியிருந்தேன். சில்வர் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 108 இந்த ரேஞ்ச் வரையும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுலேயே வந்து 93லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ இது நீங்கள் பிரேக் அவுட் பண்ணி எடுத்ததுனாலே நியர்லி வந்து ஒரு 6.5% கிட்ட வந்து இது வரையும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சேம். சில்வரும் வந்து 108. அப்போது நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது இது பையன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து அந்த கோல்டு ETF வந்து ஃபால் ஆகுது, சில்வர் ETF வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லி பெருசாக வந்து நம்ம வந்து பேனிக் பண்ண தேவை. ஏன்னா இங்கே வந்து பையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ETFலையும் வந்து ஒரு பெருசாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆக விட மாட்டாங்க. வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது சில்வரும் நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணது தான். சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து அரௌண்ட் 108 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வால்யூம் வச்சு நமக்கு வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து டார்கெட்டு நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்போது இதுவும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்வரும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 108 109 இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ இது வந்து எங்கே வேணால் போய் ஸ்டாப் ஆகிருக்கலாம். பட் இங்கே போயிட்டு ஸ்டாப் ஆனதுக்கும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம சில்வரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பை ஆனாலும் சரி ஒரு செல் ஆனாலும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும்.
அப்போ அதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ சில்வர் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து முன்னாடி சொன்ன டார்கெட்ஸ் எல்லாம் வந்து ஹிட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம சில்வர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு ரீல் ட்ரேடர்ஸோ மைண்ட் செட்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 109, 108, 109 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹைன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் பார்க்க வேண்டிய விஷயம்னா ஸ்டில் நம்மளுக்கு வந்து சில்வர் வந்து பையில் இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா சில்வர் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $125 கிட்ட வந்து சில்வர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜஸ் பார்க்கும்போது இன்னும் ஒரு 15%, அரௌண்ட் ஒரு 14.5% கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சில்வர் இது கால்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் நீங்களும் வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் என்னோட ரிசர்ச் மட்டுமே, இது வந்து நான் கால்ஸ் அந்த மாதிரி கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல்ஸ் வச்சு நம்மளால் முன்னாடியே வந்து டார்கெட் லெவல்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே வந்து நம்ம வந்து ஒரு பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து சார்ட்டில் நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம். நியூஸை வச்சு இல்லாமல் ஒரு டெக்னிக் வச்சு நம்மளால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் சொல்லி ஜஸ்ட் ஷோ அப் பண்ணுறதுக்காக தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்போது சில்வர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீக் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் மேலே வந்து நம்மளுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் ஒரு 125 ரவுண்ட் ஃபிகராக வந்து ஒரு $125 வரையும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டது, இப்போ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்போ வந்து நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஒரு இங்கே வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம், இங்கேருந்து கீழே வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் ஆஸ் பர் செபி ரூல் நம்ம ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணலாம், நான் நிஃப்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. இந்த ஃபால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இப்போது சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இண்டிகேஷனும் கொடுத்துருந்து, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் தான் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் வந்து அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி வந்து நம்மளுக்கு சார்ட்டில் காமிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கேருந்து வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலாக இருக்குது. அப்போது நிஃப்டி பார்க்கும்போது இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், திரும்ப மார்க்கெட் நேச்சுரல் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப இதே இடத்துல வந்து நமக்கு வந்து ஹிட் பண்ணிட்டு அப்புறம் தான் இங்கேருந்து ஒரு 1200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ நிஃப்டி வந்து ஃபாலாக இருக்குது. அப்போது இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஃபால். நெக்ஸ்ட் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, தெரியுதா? அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டயக்னலாக இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் என்னோட நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடம் நான் சொல்லியிருப்பேன் ஒரு 24,350 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இது மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு தெரிஞ்ச டூல்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம பை போவோமா இல்லைனா வந்து செல் போவோமான்னு சொல்லி. அப்போ இங்கேருந்து எனக்கு ஃபுல்லாகவே ஒரு பையிங் மொமெண்டம். இது வந்து நம்மளுக்கு வந்து டபுள் டாப்னு சொல்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலோட பேட்டர்ன்ஸ். அப்போது ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லி சர்டன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போது அதில் ஒன் ஆஃப் தி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் டாப். அப்போது டபுள் டாப் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இந்த ஃபால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் டபுள் டாப்போட டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி டபுள் டாப்போட டார்கெட்டும் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. புரியுதா? அப்போது நிஃப்டி எனக்கு இங்கேருந்து ஃபால் ஆனது இது நியூஸஸ் பேஸ் பண்ணியா இல்லைனா எனக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செல்லிங் தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி சார்ட் வந்து நமக்கு வந்து முன்னாடியே காமிச்சு தான் சார்ட் எனக்கு முன்னாடியே காமிச்சுது. பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு
செல்லிங் சைட்லேயும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதனால் கீழே ஃபால் ஆச்சுன்னா உடனே நம்ம இப்போ யூடியூப்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், உடனே கிராஷ்னு சொல்லி பேசுவாங்க. பட் அது வந்து கிராஷ்னு பேசுகிறத விட அதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சாலே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம அதில் வந்து பண்ண முடியும். ஓகே, அதனால் ஒரு நியூஸை பார்த்துட்டு கிராஷாக இருக்குமா எப்படி இருக்கும், அது ஒரு விஷயம் நமக்கு தெரியும் போது இது நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு வந்து பெருசாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போ இங்கே வந்து ஒரு டபுள் டாப், இது வந்து நம்மளுக்கு வந்து டபுள் டாப்பில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கீழே வரும்போதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. அப்போ எனக்கு இது வரையும் வரப்போகுதுன்னா இங்கே ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன பண்ணுவோம், நான் ப்ராஃபிட் பண்ண தான் வந்து பார்ப்பேன் தவிர இப்போ வந்து நிஃப்டி வந்து எனக்கு ஃபாலோ ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டோம்னா ஒரு காசிப்ஸ் அது மாதிரி வந்து நம்ம வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கட்டும். அந்த ஃபேக்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் அந்த ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைக்காலஜியாக வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். இப்போது ஒரு சின்ன ஒரு கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, நீங்கள் பை பண்ணிட்டீங்க, ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே வந்து இங்கேருந்து கீழே வந்துடும் மேலே வந்துடுவான்னு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அது எப்படி வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம் அப்படின்னா ஓவர் கம் பண்ணுவோம்னா இதில் வந்து ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இல்லை இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ஷனில் இருக்குது, இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செல் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இது ஒரு பிஸ்னஸாக எடுத்தே பண்ண முடியும். ஓகே, அதனால் அப்போது நிஃப்டி இங்கே வந்து நமக்கு வந்து கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது இங்கே. அப்போ இங்கே வந்து மேஜராக வந்து எப்போ வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் இருந்தது. அந்த ட்ரெண்ட் லைன் என்னோட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரெண்ட் லைனையும் நான் போட்டு காமிச்சிருப்பேன், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்போ வந்து நமக்கு ஃபால் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து ஃபால் தெரியுதா. அப்போ இங்கே சார்ட்டில் நமக்கு கிளியராக இங்கே செல்லுன்னு காமிக்கும் போது செல் பண்ணுவோம் பை பண்ணுவோமா, கண்டிப்பாக வந்து செல்லிங்ஸில் தான் இருப்போம். கீழே வரப்போன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து எது வந்து நமக்கு வந்து செல்லிங்கில் இருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து திரும்பி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்போது தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஓகே, அதனால் இதெல்லாம் எப்போ வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஓனாக உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் இருக்கும் போது இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் கால்ஸ் வாங்கி பண்ணுறீங்க, இல்லைனா வந்து யாராச்சும் பை சொல்கிறாங்க செல் சொல்கிறாங்க சொல்லி அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கோல்டு அண்ட் சில்வர் யார் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸ் எடுக்கும்போது தான் ஒரு லாங் டேர்முக்கு உங்களால் வந்து இந்த மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சஸ்டெயினாக பண்ண முடியும். அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களோட இன்புட் கண்டிப்பாக வந்து தேவை. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.